அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கூட்டுப்படுகொலைகள், அதற்கு எதிராக போராளிகள் நடத்துகின்ற கடுமையான போர், அதை ஒரு வல்லரசை அல்ல 13 வல்லரசுகளின் பின்னணியோடு வந்த இந்த யூத இராணுவத்தை, இஸ்ரேலிய இராணுவத்தை அவர்கள் எதிர்கொள்கின்ற விதம் சொல்லி மாளாது என்கின்ற அளவில் இருக்கிறது. அதை வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம், பாருங்கள். அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இதில் இடம்பெற செய்கிறோம். அது மிக முக்கியமாக நமது நெஞ்சை தொடுகின்ற அளவில் நேற்று உலக நிகழ்வுகளில் ஒன்று, பிரான்சில் உள்ள போர்ட் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் ஒரு கப்பலில் இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை அனுப்புவதற்கு கொண்டு வந்த பொருட்கள் எதையும் நாங்கள் கப்பலில் ஏற்ற மாட்டோம் என்று ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. தொழிலாளிகள், அதாவது உலகம் முழுவதும் இஸ்லாமோபியாவை வளர்த்து முஸ்லிம்களுக்கு எதிராக எதை செய்தாலும் அது சரிதான், எதையாவது செய்யவும் வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி இருந்தார்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு காசாவில் நடக்கின்ற அநியாயங்களை, இஸ்ரேலின் அநியாயங்களை, அதற்கு துணை நிற்கின்ற ஐரோப்பிய நாடுகளை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், போர்ட் ஒர்க்கர்ஸு இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை நாங்கள் அதை கப்பலில் ஏற்றவே மாட்டோம் என்று ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். அதில் தண்டனைகள் பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மக்களுக்கான தியாகம், 54,607 பேர் ஷஹீதான இந்த மக்களுக்கான தியாகம் உலகம் முழுவதும் நடக்கிறது. அங்கு சிலர் சிறையிலே இருக்கிறார்கள். அடுத்தது யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூட இந்த ஆங்கில நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறது. அது அறிக்கையாக நாடாளுமன்றம் வரைக்கும் விவாதத்துக்கு வந்திருக்கிறது. காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு எந்த அளவுக்கு யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரேட் பிரிட்டன் காரணம் என்பதை ஆய்வு செய்கின்ற ஒரு அறிக்கை. அது அந்த அரசாங்கத்தை கழுத்துவதற்கு போதுமானது. இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் பதவியில் வருவதற்கு காசா மக்களுக்கு அனுகூலமாக பல அறிக்கைகளை விட்டதுதான். வந்த பிறகு அதுவும் நேரடியாக தலைகீழாக மாறிவிட்டது. அதை இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அதன் உறுப்பினர்களை மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்த தெளிவு கிடைக்கும் என்று சொன்னால், அந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பில்லில் என்ன இருக்குங்கிற கண்டென்ட் நமக்கு தெரியும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு யுனைடெட் கிங்டம் இந்த கூட்டுப்படுகொலையில் பங்கேற்றது என்பது வருகிறது. இப்போ உலகத்தில் உள்ள என்டையர் சினாரியோவும் மாறிப்போச்சு. பாலஸ்தீனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஆழமா போச்சு. இதுவரைக்கும் பாலஸ்தீனுங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு இடம் இருக்கிறது என்பதையே மறைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் எடுத்த 100 ஆண்டு கால, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் எடுத்த 100 ஆண்டு கால சதி முறியடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்போ அங்க அடுத்தால இதுவரைக்கும் ட்ரம்ப் என்ன செய்தாலும் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லுகின்ற பல மீடியாக்கள், பல பத்திரிகையாளர்கள், சிலருடைய பெயரை சொல்லலாம், ஆனால் அவர்களை புதிதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆங்கில ஊடகங்களோடு தொடர்புள்ளவர்களுக்கு அவர்களுடைய பெயர் தெரியும். நேற்று அவங்கெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் போட்டுறாங்க, ட்ரம்ப்ஸ் ரெட் சி டிஃபீட் போடணும். ஆனால் அவங்க என்ன தலைப்பு போடுறாங்கன்னா, ட்ரம்ப்ஸ் ரெட் சி ரிட்ரீட், எப்படி தப்பி ஓடியது என்று போடுகிறார்கள். அதுல $60 பில்லியன் 3 ஜெட்டை இழந்தது. இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய இழப்பு. $210 மில்லியன் தயாரிக்கக்கூடிய MQ-9 21 இழந்தது. இன்னும் அது அல்லாமல் $1 பில்லியன் அது மேல எப்படி அதை வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது இதெல்லாம் செங்கடலில் மூழ்கிவிட்டன, செங்கடலில் இருக்கின்றன. அந்த கப்பல் USS ட்ரூமேன் மிகப்பெரிய கப்பல், அது அந்த இதில் மூழ்கி இருந்தால் ஒருவேளை செங்கடல் போக்குவரத்தை அது தடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும். அதை எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். இத ட்ரம்ப் இவ்வளவு பெரிய தோல்வியை எடுத்தவுடன் சந்தித்ததை இப்பொழுதுதான் எல்லோரும் சந்தித்ததை ஒத்துக்கொள்கிறார்கள். பாராட்டுகிறார்கள் சொல்ல முடியாது, ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பாராட்டுன்னா அது ஹூத்திஸு தான் போனோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதுலயும் வித் ஆல் த லாஸ் ஹூத்திஸ் ஸ்டில் அட்டாக்கிங் இஸ்ரேல். இவ்வளவு நஷ்டங்களை அமெரிக்காவுக்கு தந்துவிட்டு, அமெரிக்கா சும்மா இல்லை, இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் வரலாங்க. அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து பணத்தை கொடுத்து இஸ்ரேலுக்கு
இந்த ஹூத்திஸை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சதியும் சேர்ந்து செங்கடலில் மூழ்கிவிட்டது. இப்ப ஹூத்திஸ் உலக மகா வல்லரசாக எழுந்து இப்பொழுது இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்தது அமெரிக்கா இந்த ஈடன் அலெக்சாண்டரை விட்டா நாங்கள் பெரிய நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று கெஞ்சி கூத்தாடி நேரடியாக ஹமாஸோடு பேசிய அமெரிக்கா நேற்று அதனுடைய மார்க்கோ ரூபியோ என்ற வெளிவிவகாரத்துறை செயலாளர்னு சொல்லணும், ஆனா வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தான் அவர், ஸ்டேட் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால், நாங்கள் இஸ்ரேலோடு தான் இருப்போம். இஸ்ரேலுடைய செல்ஃப் டிஃபென்ஸ், அது செல்ஃப் டிஃபென்ஸே கிடையாது, ஆக்கிரமிப்பு படை. அது ஆக்கிரமிப்பு படை. அவன் ஏரியால இருந்திருந்தா அந்த யுத்தமே இல்லை. அதனால 4 முனிசிபாலிட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு அதை செல்ஃப் டிஃபென்ஸ் வர்ணிக்கிற ஒரே முட்டாள் கூட்டம் இந்த அமெரிக்கா கூட்டம் தான். அந்த அமெரிக்கா கூட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஹமாஸோட நேரடியா பேசினாங்க. ஆனா யூஎன் ரெசல்யூஷன்லாம் ஹமாஸை தீவிரவாத அமைப்புன்னு சொல்லணும். எப்படிடா போய் சரண்டர் ஆகி ஒரு ஆளணி மீட்டு கொண்டு வந்தாய். அப்போ அமெரிக்கா போடக்கூடிய எல்லா வேஷமும் மிகப்பெரிய ஒரு கிரிமினல் வேஷம் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதை நேற்று ஹமாஸ் தெளிவாகவே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.